ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் எல்லாருக்குமே என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் மதுரையில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் இருக்கிற இமிடேஷன் ஜுவல்லரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மதுரையில் இருக்கிற ஃபேமஸான ஜிகர்தண்டா அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ நம்மளோட 2 மினிட்ஸில் டக்குன்னு சார் நம்மளுக்கு ஜிகர்தண்டா போட்டு கொடுத்துட்டாரு. ரெசிபியில் என்னென்னு சொன்னார், பட் எதுவுமே எனக்கு புரியலை. ஐஸ்கிரீம்னு சொன்னார், அது மட்டும் நல்லா புரிஞ்சது. ஸோ நம்மளோட ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங்குள்ளே போகலாம். ஸோ இது எப்படின்னா, மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு வளையல்கார ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு தெருவில் தான் இது இருக்குது. சென்னையோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். பாருங்க, இது என்ன சொல்லுவாங்க, ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ். இது 130 rupees, அதாவது 70 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிளான டிசைன்ஸ்னா 70 rupees. கொஞ்சம் டிசைன் போக போக கொஞ்சம் கூடிட்டே போகுது. பட் சென்னையை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சென்னையில் பார்க்குறத விட இங்கே நிறைய வெரைட்டிஸும் இருக்குது, டிசைன்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே மும்பையிலேருந்து வர்றதுன்னு தான் சொன்னாங்க. நம்ம சென்னையில் கேட்கும்போது மும்பையிலேருந்து வந்தது தான் சொன்னாங்க. இவங்ககிட்டையும் மும்பையிலேருந்து வந்தது தான் சொல்கிறாங்க. ஸோ 120 rupees, 230 rupees, 260 rupees. ஸோ இந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக நான் சென்னையில் ரொம்ப கம்மியாக தான் பார்த்தேன். டிசைன்ஸ் மோஸ்ட்லி ரொம்ப தின்னாக ஒரு லேயர் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு பெண்டன்ட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெண்டன்ட்டில் 2-3 பீட்ஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே இந்த ஜுவல்லரிஸில் ரொம்ப வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. 180 rupees, 350 rupees. பாருங்களேன், இதெல்லாம் 180 rupees. நிச்சயமாக சென்னையில் இந்த ப்ரைஸுக்கு இது கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. பார்கின் பண்ணுனா கிடைக்கலாம், அது பார்கின் பண்ணுற ஆளை பொறுத்து. ஸோ சேல் பண்ணுறவங்கள பொறுத்து. நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த டிசைன்ஸை பற்றி சொல்லணுன்னா, நான் இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கிற இதை இந்த ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். ஏன்னா இது ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ்னால மோஸ்ட்லி நிறைய இது எல்லாருமே போட மாட்டாங்க. ஏன்னா இது எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகுற மாதிரி இருக்காது. நம்ம போடுற கொஞ்சம் ட்ரெஸ்ஸுக்கு தான் கொஞ்சம் சூட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் கம்மியான ப்ரைஸுன்னு கேட்டேன்னா, இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப எல்லாம் இதுக்காக செலவு பண்ண மாட்டாங்க. அங்கே ஒரு கணேசன் பெண்டன்ட் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸில் இருந்தது ஃபஸ்ட்டு. இதில் யூஸ்வலாக நம்ம சென்னையிலே கிடைக்கும் இந்த மாதிரி. இந்த மாதிரி 260 rupees. மேபி உங்களுக்கு இதை விட சீப்பாக சென்னையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில். இது என்னோட ஹோம் டவுன். என்னோட ஹோம் டவுன் தேனி. ஸோ தேனிக்கு போயிருக்கும்போது ஒரு வேலையாக மதுரைக்கு போயிருந்தேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு போது கோயிலுக்கு போகிற வழியில் இந்த கடையெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவங்ககிட்ட கேட்கும்போதே அவங்க ஓகே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் வீடியோவாக ஷூட் பண்ணி உங்களுக்கும் காமிக்கிறேன். சப்போஸ் மதுரையில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் வேணும் அப்படின்னா தயவுசெய்து நீங்களே போய் பாருங்கள். ஏன்னா உங்கள் ஊர்லேயே இவ்வளோ சீப்பாக நிறைய பிளேஸில் எல்லாருமே நினைக்கிறாங்க சென்னையில் எல்லாமே கிடைக்கும்னா, ஆனால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு கம்மியான இது கிடைக்கும். கிடைக்குது, ஃபஸ்ட்டு கிடைக்கும்னு கிடையாது, கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ இது மதுரையில் இருக்கிற ஒரு இதுதான். ரொம்ப அழகான டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கேட்டால் காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கே கம்மி தான் சென்னையை கம்பேர் பண்ணும்போதுங்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னது ரொம்ப கரெக்டு தான். சென்னை ஒரு தமிழ்நாடோட கேபிட்டல். ஸோ அங்கே கொஞ்சம் ஒரு கடையோட வாடகை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அது ஒரு ஷாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ட்ரீட் ஷாப்பாக இருந்தாலும் சரி. அதே மதுரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால ஸோ இந்த ஜுவல்லரிஸோட ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இவங்க ரொம்ப லாபமும் வச்சு விற்கலை அப்படின்னு சொன்னாங்க. அது போக இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் ரொம்ப அழகாக இருந்தது.
நிறைய வந்து டிசைன்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஸோ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்தந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு விரும்புறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. மதுரையில வந்து இதே வந்து இன்னும் 2-3 கடைகளும் இருந்துச்சு. அதே வளையல்கார தெரு தான். உங்களுக்கு வந்து மதுரையில இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆன்டிக் ஜுவல்லரிஸ், கொஞ்சம் இமிடேஷன் ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி வேணும்னா நீங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்ல போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மயில் தொகை விரிச்ச மாதிரி இருக்கிறது. அவ்வளோ அழகழகா இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லைங்க. உண்மையிலே நீங்க எல்லாம் மதுரை பக்கத்துல இருந்தா ப்ளீஸ் வந்து நீங்க ஒரு டைம் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் கிடையாது, இதுல வந்து ஸ்டட்ஸும் வச்சிருந்தாங்க. நான் ஸ்டட்ஸை வந்து தனி வீடியோவா போடுறேன். இது வந்து ஃபுல்லா வந்து ஒரு நெக் பீசஸ் தான். நெக் பீசஸ் பிளஸ் வந்து இயர்ரிங்ஸும் சேர்ந்து இருக்கு. அதோட இது கடையில வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம்ஸ் என்னதுன்னா, எல்லாருக்கும் வந்து தோடுல வந்து மாட்டல் வந்து போட்டிருக்காங்க. சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ அழகா இருந்தது. நான் இதெல்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்ல இல்லை வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ல அந்த மாதிரி இருக்கும்போது மாட்டல் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு மாடல்ஸ் வந்து இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. ஸ்டோன்ஸ் வச்சது, பீட்ஸ் வச்சது, 1 லேயர், 3 லேயர், 5 லேயர், 7 லேயர்னு சொல்லிட்டு லேயர்ஸ் பொறுத்து நம்மளுக்கு வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆச்சு. 40 rupees, ஐ திங்க் 40 rupees 50 rupees தெரியல. அதுல இருந்து 150 rupees வந்து மேக்ஸிமம். அந்த அளவுக்கு வந்து வச்சிருந்தாங்க. வாங்க நம்ம இப்ப மாட்டலையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த மாட்டல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகழக பார்க்கவே ரொம்ப நம்மளையே வந்து நம்ம இதெல்லாம் போடுற வேண்டிய வயசு கிடையாதுன்னு எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நான் 2 பீஸ் வாங்கிக்கிட்டேன். போடுறோமோ போடலையோ டசன்ட் மேட்டருங்க. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா ஒன்று வாங்கியாவது வச்சுக்கணும். அந்த அளவுக்கு தான் எனக்கு. ஸோ இது வந்து 40 rupees 50 rupees நம்ம வந்து வெளியே போனால் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற விலை, இல்லை ஒரு சமோசா சாப்பிட்ற விலை அந்த மாதிரி தான். ஸோ வந்து இதுதான் வந்து அந்த மாடல் கலெக்ஷன்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்.